தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும், எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. சேசுமரி சூசை நான்மது அடைக்கலத்தில் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. இறைவா, அன்பான பரலோக தந்தையே, இந்த புதிய நாளை அருளியதற்காக உமக்கு நன்றி. என்று நாங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் உமது சிந்தை எம் உள்ளத்தில் இருக்கச் செய்தருளும். உமது தாழ்மை, அன்பு, கருணை, தியாக மனப்பான்மை எம் வாழ்வில் வெளிப்படச் செய்யும். பிறரை மதிக்கும் மனத்தையும் பிறருக்கு உதவும் கரங்களையும் எங்களுக்கு தந்தருளும். எங்கள் சிந்தனைகள் உம்முடைய சிந்தனைகளாகவும் எம் வழிகள் உம்முடைய வழிகளாகவும் மாறச் செய்யும். இந்த நாளை உமது கையில் ஒப்படைக்கின்றோம். இயேசுவே, உமது நாமத்தின் பேரில் தூய ஆவியானவருடைய ஆசீரின் பேரில் அனைத்தையும் ஆசீர்வதித்து எங்கள் பெற்றோர், உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் மனதில் இருக்கின்ற மன்றாட்டுக்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்து எங்களை நீர்தாமே ஏற்று பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடம் வேண்டுகின்றோம். தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறை ஆறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்கச் செய்யும், குளிரோடு இருப்பதை குளிர் போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மையே நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். வையகம் நிறுவிய வல்லவனே இறைவா, இளங்கிடும் விண்வெளி எல்லாம் அமைத்தீர். இரவுக்கு நிலவினை ஒளி தர வைத்தீர். பகலை ஆதவன் ஆளவும் செய்தீர். காரிருள் இரவு கலைந்து போனது, பாரினில் எழிலும் மலர்ந்ததுவே. வீரியமுடனே விழித்தெழும் உள்ளம் கோரியவற்றை செயல்படுத்தி, இதயம் நிறைந்து உம் புகழ் இசைக்க புதிய நாளெம்மை அழைக்கின்றது. உதய ஒளியை ஒளிரும் உளத்துடன் இதமாயின் இசை பாடிடுவோம். வழுக்கும் வழியை தவிர்த்து நடப்போம். இழுக்கு நினைவை புறக்கணித்திடுவோம். பழி சொல் நாவை பாழ்படுத்தாமல் இழிவு சொல்லையும் விலக்கிடுவோமே. பகலவன் வரவாள் பகல் ஒளி பெருமே. அக ஒளி தருவது நம்பிக்கையே. மிக திடமுடனே நம்பிக்கை வளர்க. நிகரில் அன்பும் பற்றி எரிக. நேரம் தந்தாய் வேண்டல் ஏற்பீர். உயர்நிலை வீற்றிருக்கும் உம் மகனும் அச்சம் அகற்றும் ஆவியாருடன் இச்சகம் என்றும் ஆளுகவே. ஆமென். திருப்பாடல் 97. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார்.
பூவுலகு மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நெருப்பு அவர் முன் செல்கின்றது. சுற்றிலுமுள்ள அவர்தம் எதிரிகளை சுட்டெரிக்கின்றது. அவர்தம் மின்னல்கள் பூவுலகை ஒளிர்விக்கின்றன. மண்ணுலகம் அதை கண்டு நடுங்குகின்றது. ஆண்டவர் திருமுன், அனைத்துலகின் தலைவர் திருமுன் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களும் அவரது மாட்சியை காண்கின்றார்கள். உருவங்களை வழிபடுவோரும் சிலைகளை பற்றி பெருமை கொள்வோரும் வெட்கத்துக்கு உள்ளாவர். அனைத்து தெய்வங்களே அவரை தாழ்ந்து பணியுங்கள். ஆண்டவரே, உம் நீதி தீர்ப்புகளை சீயோன் கேட்டு மகிழ்கின்றது. யூதாவின் நகர் களி கூறுகின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உலகனைத்தையும் ஆளும் உன்னதரே, நீர் அனைத்து தெய்வங்களுக்கும் மேலானவர். தீமையை வெறுப்போர் மீது ஆண்டவர் அன்பு கூறுகின்றார். அவர்தம் பற்றுமிகு அடியார்கள் மீது உயிரை பாதுகாக்கின்றார். பொல்லாரின் கையில் நின்று அவர்களை விடுவிக்கின்றார். நேர்மையாளருக்கென ஒளியையும் நேரிய உள்ளத்தோருக்கென மகிழ்ச்சியையும் விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். அவரது தூய்மையை நினைந்து அவரை புகழுங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை யாரும் பிரிக்க முடியாது என்பதை தூய பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து நாம் வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? இதுதான் நம்மை பிரிக்க முடியும். ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேறி கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம் வாழ்நாள் எல்லாம் புனிதத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரிவோம். மன்றாட்டுக்கள். இறைவா, உமது அன்பினால் நாங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுகிறோம். உமது பாதுகாப்பில் எங்களை என்று ஏற்றுக்கொள்ளும். இறைவா, உமது தூய ஆவியாரின் அன்பு எங்கள் உள்ளங்களில் நிறைந்திருப்பதாக. இதனால் நாங்கள் இந்நாளை உமக்கென புனிதப்படுத்துவோமாக. இறைவா, உமது அழைப்புக்கு செவிமடுக்க எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உதவி செய்தருளும். அவர்கள் உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் விளங்குவார்களாக. இறைவா, தொழிற்கூடங்களில் பணிபுரிவோருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அவர்கள் நீதிக்காகவும் சமுதாய நலனுக்காகவும் ஒருங்கிணைந்து உழைப்பார்களாக. இறைவா, இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து செய்த நன்மைக்கும் பிறந்திருக்கின்ற இந்த புதிய மாதத்திலே எங்களை ஆசீர்வதிக்கவும், மாதத்தின் முதல் நாளாகிய இன்று அன்னை மரியின் ஜெபமாலையை ஜெபிப்பதில் உம்மை மகிமைப்படுத்தவும், அன்னை மரியை மகிமைப்படுத்தவும், சிறந்த விசுவாசிகளாக நாங்கள் இந்த மாதம் முழுவதும் வாழ்வதற்குரிய அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, நீர்தாமே இந்த மாதம் முழுவதும் எங்களை காத்தருள உம்மிடம் வேண்டுகிறோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது தூய ஒளியை எமது இதயங்களில் பொழிந்தருளும். நாங்கள் உமது கட்டளைகளின் பாதையில் இடைவிடாது நடப்பதால் எந்நாளும் நாங்கள் ஏமாற்றப்பட்டு தவறில் விழாதிருக்க செய்தருளும். உம்மோடு பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆம்.